தென்னாப்பிரிக்காவின் ஜோஹனஸ்பர்கில் G20 உச்சி மாநாடு தொடங்கியது. மாநாட்டில் பங்கேற்ற G20 உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடினார். உலகளாவிய மருத்துவ குழுவை உருவாக்க வேண்டும் என G20 மாநாட்டில் பிரதமர் மோடி முன்மொழிந்துள்ளார். பேரிடர் காலங்களில் G20 நாடுகள் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தல், தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற G20 மாநாட்டில் பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். G20 நாடுகளுக்கிடையே அனைத்து துறைகளில் 10 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மலாக்கா ஜலசந்தி தெற்கு அந்தமான் ஒட்டிய வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. வரும் 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, கடலூர், திருவாரூரில் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாகை, திருவாரூர், தென்காசி மற்றும் மயிலாடுதுறையில் சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. அம்பை, சங்கரன் கோவிலில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். டெட் தேர்வு விவகாரத்தில் ஆசிரியர்களை திமுக அரசு கைவிடாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். 2 லட்சம் ஆசிரியர்கள் தகுதித் தேர்வை கட்டாயம் எழுத வேண்டிய நிலை உள்ள நிலையில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 93,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கோவை, மதுரை மெட்ரோ ரயில் சேவைக்கான விரிவான திட்ட அறிக்கையை மறுபரிசீலனை செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். மெட்ரோ திட்டம் தொடர்பாக பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க தயாராக உள்ளதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் ஹோட்டல் பணியாளர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. என்டரிக் காய்ச்சல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூரில் 342 கோடி ரூபாய் செலவில் 4வது ரயில் முனையம் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை சமர்ப்பிப்பு. பெரம்பலூரில் ரயில் முனையம் அமைந்தால் சென்ட்ரலில் கூட்ட நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பூந்தமல்லி, போரூர் இடையே ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சேவையை தொடங்க பாதுகாப்பு சான்றிதழ் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ரயில்வே ஆராய்ச்சி வடிவமைப்புகள் மற்றும் தர நிர்ணய அமைப்பிடம் இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடந்த 5 பேர் கொண்ட குழுவை அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் அறிவித்தது. காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரீஷ் தலைமையிலான குழுவில் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சுங்குவார் சத்திரத்தில் உள்ள கல்லூரியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை காஞ்சிபுரம் மக்களை சந்திக்கும் நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. QR கோடு உள்ளவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும் நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் கல்லூரி வளாகத்தை சுற்றி தடுப்புகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு மீது தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை EPS முன்வைப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். பொறுப்பு DGP குறித்து பேச EPSக்கு உரிமை இல்லை என்றும் அவர் சாடியுள்ளார்.
தாம்பரம் இரும்புலியூர் பகுதியில் 2 வீடுகளில் 500க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருப்பதாக கூறிய இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டிற்கு மாநகராட்சி ஆணையர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இபிஎஸ் குறிப்பிட்டுள்ள பாகம் 115 உள்ள மத வழிபாட்டு மையத்தில் 697 வாக்காளர்கள் இருந்ததாக விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தில் 1934 நெல் கொள்முதல் நிலையங்கள் உள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுகவின் 10 ஆண்டு கால ஆட்சியில் வெறும் 1.80 மெட்ரிக் டன் நெல் மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், மாடு வளர்ப்போர் என 10க்கும் மேற்பட்டோர் நெல்லை மாவட்ட காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதன்மை கல்வி அலுவலர்களின் ஆய்வுக் கூட்டம் டிசம்பர் 5ஆம் தேதி நடைபெற உள்ளது. காணொலி காட்சி வாயிலாக கூட்டம் நடைபெறும் என்று பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவித்துள்ளார். புதிய தொழிலாளர் சட்டங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனை எதிர்க்க வேண்டும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தொழிலாளர் சங்கங்களுக்கு எந்த உரிமைகளும் இருக்கக்கூடாது, முதலாளிகளுக்கான ஆட்சியாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்ற நோக்குடன் கொண்டு வரப்பட்டுள்ளதாக சாடியுள்ளார். டெல்லியில் விரைவில் 100 இடங்களில் ₹5 உணவகம் தொடங்கப்பட உள்ளது. முன்னோட்டமாக முதல் அடல் உணவகத்திற்கு டெல்லியில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. கடலூரில் 38 வருவாய் கிராமங்கள் காவிரி டெல்டா பகுதியாக அறிவித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் 15 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று ஸ்ரீமுஷ்ணம் வட்டத்தில் 38 வருவாய் கிராமங்கள் காவிரி டெல்டா பகுதியாக தமிழக அரசு சேர்த்துள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி சுற்றுவட்டார பகுதியில் திடீரென வீசிய சூறைக்காற்று சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாழைகள் முறிந்து விழுந்து சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 10,000த்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் 4வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூலி உயர்வு கேட்டு தொடரும் போராட்டத்தால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி விஜயகுமார் என்பவர் சென்னையில் சுட்டு பிடிக்கப்பட்டார். கைது செய்ய முற்படும் போது காவலரை தாக்கியதால் சுட்டுப்பிடிப்பு என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. சேலம் மாவட்டம் கருமந்துறை கிராமத்தில் திமுக நிர்வாகி ராஜேந்திரன் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். நிலத்தகராறில் உறவினரால் திமுக நிர்வாகி கொல்லப்பட்டது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெற உள்ள கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு சாலை மற்றும் கால்வாய் பணிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு செய்தார். மேலும் பக்தர்களின் வசதிக்காக மேற்கொள்ளப்படும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவில் அன்னதானம் வழங்க அனுமதி கட்டாயம் என்று உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. அனுமதியின்றி அன்னதானம் வழங்கும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கோட்டயத்தில் மது போதையில் இயக்கப்பட்ட கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வீட்டிற்குள் புகுந்து விபத்திற்குள்ளானது. வீட்டின் கேட்டை உடைத்துக் கொண்டு கார் உள்ளே புகுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. கேரளாவில் இருந்து சென்னை வந்த விரைவு ரயிலில் 10 மாத பெண் குழந்தை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் பெற்றோர் யார், ரயில் பெட்டிக்குள் குழந்தை வந்தது எப்படி என்பது குறித்து சென்ட்ரல் ரயில்வே போலீசார் விசாரிக்கின்றனர். டெல்லி கார் வெடிகுண்டு சம்பவத்தில் வெளிநாட்டில் இருந்து 42 வீடியோக்கள் செயலி மூலம் அனுப்பப்பட்டது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டைச் சேர்ந்த 3 நபர்களுக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் சந்தேகப்படுகின்றனர்.
உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரன்பூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் கார் முற்றிலும் தீக்கிரையானது. இலங்கை முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்க மதுரை வருகை தந்துள்ளார். குடும்பத்துடன் மீனாட்சி அம்மன் கோவிலில் அவர் சுவாமி தரிசனம் செய்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து பூமிக்கு மேல் நிகழ்ந்த அதிசய ஒளிக்காட்சிகளை நாசா விண்வெளி வீராங்கனை வெளியிட்டுள்ளார். பூமிக்கு மேற்பரப்பில் பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு வண்ணங்களில் ஒளிர்ந்த காட்சிகளை பகிர்ந்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த், இயக்குனர் ப. ரஞ்சித் இருவரும் சென்னை விமான நிலையத்தில் சந்தித்த புகைப்படம் இணையத்தில் பரவுகிறது. ரஜினி படத்தை இயக்குவதில் இருந்து சுந்தர் சி விலகியதால் கபாலி, காலா படங்களை தொடர்ந்து 3வது முறையாக ப. ரஞ்சித்துடன் ரஜினிகாந்த் இணைவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் நிறைவடைந்தது. கவுஹாத்தியில் நடைபெறும் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 247 ரன்கள் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான ஆஷஸ் தொடரில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. டிராவிஸ் ஹெட் 123 ரன்களை குவித்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மேகதாட்டு அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்வது உள்ளிட்ட அனைத்து வாய்ப்புகளையும் தமிழக அரசு ஆராய வேண்டும் என்றும் அறிக்கையில் அவர் கூறியுள்ளார்.